வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையோட வளர்ச்சிக்கு நவீன எந்திரங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதிலும் உற்பத்தி தொழில்துறையில இன்னைக்கு தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்வு காணும் வகையில நிறைய அதிநவீன எந்திரங்கள் தொடர்ந்து அறிமுகமாயிட்டே இருக்குது. உலகளாவிய மிகவும் புகழ்பெற்ற ஜாக் தையல் எந்திரங்கள் தொழில்துறையினுடைய அந்த தொழில்நுட்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு எந்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜாக் நிறுவனத்தினுடைய திருப்பூர் விநியோகஸ்தர் மதிப்பிற்குரிய சகோதரர் திரு சேதுபதி தாமோதரன் அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கே வந்திருக்காங்க. வாங்க சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். இன்றைய தொழில்துறையினுடைய தேவைகளை ஜாக் எந்திரங்கள் பூர்த்தி செய்கிறது அப்படின்ற அந்த ஒரு தகவல் சரி உங்ககிட்டயே பேசலாம். ஏன்னா நிறைய கடந்த ஆண்டு கூட நீங்க ஜாக் நிறுவனத்தோட இணைஞ்சு நீங்க நிறைய நவீன தொழில்நுட்பங்களை தொழில்துறையினருக்கு அது ஒரு கண்காட்சியாகவே நீங்க நடத்துனீங்க. சொல்லுங்க, ஜாக் எந்திரங்களுடைய விநியோகஸ்தராக நீங்கள் எவ்வளவு காலம் உங்களுடைய அனுபவம் இந்த எந்திர விற்பனை துறைனா அதனுடைய சர்வீஸ் அதனுடைய அந்த அனுபவம்னு ஒண்ணு பெற்றிருப்பீர்கள். அது ஒண்ணு. ஜாக் எந்திரங்களுடைய விநியோகஸ்தராக எப்போதிலிருந்து நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள்? ஜாக்கினுடைய ஹிஸ்டரி உலகளாவிய ஒரு நற்பெயர் பெற்ற ஒரு பிராண்ட் அது. அதையும் நம்முடைய நேயர்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகேங்க சார். முதல் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கடந்த 25 வருஷமா இந்த ஃபீல்டில் எங்களுக்கு பல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா எங்களுக்கு பல விஷயங்களை தெரியாதெல்லாம் நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதுக்கு இன்னொரு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. ஸோ என்ன அறிமுகப்படுத்திக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 15 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கோட டைரக்ட் ஸ்டாஃபாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 3 இயர்ஸ் இருந்தேங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்மளோட கம்பெனி பற்றி இதுங்க. ஜாக் நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த தொழில் நிறுவனத்தில் இருக்காங்க. அதில் 14 வருடமாக இவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பொசிஷன்ல உட்காந்து இருக்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவில் இம்போர்ட் ஆகிற சூயிங் மிஷின்ல லாஸ்ட் 2 இயர்ஸா இவங்க தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 300க்கு மேல R&D பீப்புள்ஸ் இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 300க்கு மேல பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 இவங்க தான். அது இல்லாம இவங்க வேற என்னென்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்விங் மிஷின்ஸ் அனைத்துமே பண்றாங்க. ஸோ கட்டிங் டு ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குங்க. சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது. நம்பர் 1 கடந்த 14 ஆண்டுகளாக நம்பர் 1 அப்படின்னா அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பமும் வேகமான இயக்கமும் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவக்கூடிய டெக்னாலஜி அதுல இருக்குது அப்படின்றதுதான் உங்களுடைய தகவல்களாக இருக்கிறது. பிற எந்திரங்களுக்கும் ஜாக் எந்திரங்களுக்கும் உள்ள தனித்தன்மை என்ன, சிறப்பம்சங்கள் என்ன? மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மெக்கானிக்கல் டைப் மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுங்க, இவங்க இந்தியாவில் முதல் முறை ஏஐ டெக்னாலஜியோட முதலாக சூயிங் மிஷின்ல கொண்டு வந்தது இவங்க தாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் இல்லை ஏஐ சாஃப்ட்வேரோட மிஷின் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பண்ண அந்த கின்னஸ் ரெக்கார்டை இன்னும் யாருமே பீட் பண்ணலைங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னாங்க ஓவர்லாக்ல ஏஐ சாஃப்ட்வேரோட மிஷின் கொண்டு வந்தாங்க. அது லான்ச் ஈவெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதுலயும் நம்ம திருப்பூர்ல கிட்டத்தட்ட 10 கம்பெனிக்கு மேல போயிருந்தாங்க. அதுல நம்ம பாத்தீங்கன்னா தொழில்துறை தலைவருங்க சுப்பிரமணிய சார் அவரும் அதுல கலந்துட்டாருங்க. அவரும் சிறப்பழைப்பாளரா அதுல பங்கேற்று பேட்டி அளிச்சிருந்தாருங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் லேட்டர் நம்ம திருப்பூர்ல அதே ஈவெண்ட் பண்ணோங்க, வேலன் ஹோட்டல்ல மான்செஸ்டர் ஹால்ல. அதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 700 கஸ்டமருக்கு மேல வந்திருந்தாங்க. அதுல கார்த்திக் பிரபு சாருங்க, கேஎம் சுபு சார் சன் கார்த்திக் பிரபு சாருங்க, எம்கேஎம் பாலு சாருங்க டெப்டி மேயர் டொமஸ்டிக் பிரசிடென்ட்டுங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இளங்கோ சாருங்க SNVSங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா செக்ரட்டரி நம்ம ST எக்ஸ்போர்ட்ஸ் திருக்குமரன் சாருங்க.
அது இல்லாம பாத்தீங்கன்னா காஸ்மோ எம்டி நவமணி சார் இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அந்த வந்து கலந்துக்கிட்டீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்லாரும் எங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க, ஓவர்லாக்ல கொண்டு வந்த நீங்க ஃபேட்லாக்லயும் கொண்டு வரணும், இது இல்லாம ஆயில் ஃப்ரீ மிஷின்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு எங்கள்ட்ட கேட்டுட்டாங்க. அதை நாங்களும் ஜாக் கம்பெனில பேசியிருந்தோம். அவங்க அது இந்த வருடம் பாத்தீங்கன்னாங்க ஃபேட்லாக்ல வந்து பாத்தீங்கன்னாங்க ஏஐ சாஃப்ட்வேர் டெக்னாலஜியோட. ஸோ இந்த ஏஐ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான லோ ஜிஎஸ்எம் டு ஹெவி ஜிஎஸ்எம் எந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் நீடில பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மிஷின்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஏஐ சாஃப்ட்வேர்ல 2 lakhs ஃபேப்ரிக் டேட்டாஸ் இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வந்து பாத்தீங்கன்னா 2.2 மில்லியன் ஃபேப்ரிக் டேட்டாஸ் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இதோட மடங்கு வந்து 10 மடங்கு அதிகம். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ சிப் டியூல் கோர் ஏஐ சிப் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆக்டோபஸ் டியூல் கோர் ஏஐ சிப் அப்படின்னு சொல்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்க. அதுக்கடுத்து வந்து விகர்ஸ்லி ஆப் டியூல் டிரைவ் மோட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே இருந்த மோட்டரோட 4 times இன்க்ரீஸா இருக்குங்க. ஸோ இது வந்து 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க்ல ஒர்க் பண்ணுதுங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லான்ச் கடந்த வருடம் கேட்ட அந்த தொழில்நுட்பத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்துறீங்க. கண்டிப்பா நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க ஆயில் ஃப்ரீ மிஷின் அப்படின்னு. அது எப்படி, அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல் தான். ஆயில் இல்லாம இயங்கும் பொழுது உற்பத்தி ஆடைகள்ல வந்து நிச்சயமாக கரை வருவதற்கு வாய்ப்பு இல்லாம போய்விடுகிறது. ஆனா ஆயில் இல்லாம எவ்வளவு காலம் அது வந்து ஓட முடியும்? இந்த கருத்து கரெக்டுங்க. இதே கருத்தை நிறைய பேர் கேட்டாங்க. இந்த மிஷின் 1 வருஷம் ஓடும், 2 வருஷம் பழுதாயிருமே அப்படின்னுங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த ஈவெண்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு இந்த மிஷினுக்கு வந்து இந்த சிங்கிள் லாக் AMH2 மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 years, அதாவது ஆயில் இல்லாம ஓடக்கூடிய இந்த ஓவர்லாக் இந்த சிங்கிள் லாக் ஸ்டிச் மிஷினுக்கு AMH2 லாக் ஸ்டிச் மிஷினுக்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாங்க 10 years போர்டு வாரண்டி, 10 years மோட்டர் வாரண்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் சர்க்குலேஷன் இல்லாத ஏரியா சொன்ன பாருங்க, அதுக்கும் 10 year வாரண்டி கொடுக்குறோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நாங்க கொடுக்குறோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே 1 year 2 year கொடுக்குற காலத்துல நாங்க வந்து ஆயில் சர்க்குலேஷன் இல்லாத அந்த ஏரியாவுக்கு 10 years வாரண்டி கொடுக்குறோங்க. அதுவும் இந்த ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர். இந்த ஈவெண்ட் எப்போது நடக்கிறது? இந்த ஈவெண்ட்ல யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க? அதை பத்தி சொல்லுங்க. இந்த ஈவெண்ட் எங்க நடக்கிறது, எந்த தேதியில் நடக்கிறது, அதுல அந்த ஈவெண்டோட சிறப்பம்சங்களை பத்தி நான் நேயர்களுக்கு. ஓகேங்க, இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னாங்க ஆகஸ்ட் 29ங்க வேலன் ஹோட்டல்ல மான்செஸ்டர் ஹால்ல நடக்குதுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நமது பத்மஸ்ரீ சக்திவேல் சார் அவருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாங்க நம்ம KM சுப்பிரமணி சார் அவருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா MKM பாலு சாருங்க, ஜெயித்ரா சண்முகம் சாருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பாலச்சந்தர் சாருங்க, பிரியா ஹொசரிஸ் பாலச்சந்தர், இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கஸ்டமரை நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ அதனால கஸ்டமர் வரவங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆஃபர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க. அருமை அருமை, சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்குறீங்க. ஆமாங்க. தையல் இயந்திரங்கள் இல்லாமல் ஜாக் பிராண்ட்ல வந்து நீங்க என்ன, நீங்க அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தராக இருக்கிறீர்கள். ஜாக் தையல் எந்திரங்கள்ல எத்தனை வகைகள் இருக்கிறது? தையல் எந்திரங்கள் இல்லாமல் தொழில்துறையினருக்கு, அப்பேரல் தொழில்துறையினருக்கு என்னென்ன சாதனங்கள்லாம் இதுல இருக்குது? அது எல்லாமே உங்ககிட்டயே வாங்கிக்கலாமா? அதை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க வந்து வெறும் ஸ்விங் மிஷின் மட்டும் பண்றது இல்லைங்க, ஸ்டோரேஜ் தனியா பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ், ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ், இது வந்து ஆட்டோமேஷன்ல இருக்குங்க, அதுவும் நம்மள்ட்ட கிடைக்குதுங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா கட்டிங் மிஷின், கட்டர், ஸ்பெட்டர், இவங்கள்ட்ட இதுவுமே இவங்கள்ட்ட இருக்குங்க. பெர் டே 2 கட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. நாளைக்கு 2 கட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆச்சரியமான தகவல். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஹேங்கர் சிஸ்டம் பண்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா சூயிங் மிஷின்ஸ் பண்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா பினிஷிங் மிஷின்ஸும் இருக்கு, பினிஷிங் மிஷின். ஸோ நீங்க ஒரு ஃபேக்டரி ஈவன் நீங்க ஒரு பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ளோர் பிளான்ல இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. எங்கள்கிட்ட அதுக்கு ஃப்ளோரிங் தனி டீமே இருக்குங்க. அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஃப்ளோர்ல இருந்து எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோங்க. சங்கத் மிஷின் உங்களுடைய
சங்கத் மிஷின் நிறுவனத்தின் மூலமாக தான் நீங்க ஜாக் பிராண்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய சங்கத் மிஷினுடைய நிர்வாக கட்டமைப்பு, எத்தனை பேர் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கிறாங்க, உங்களுடைய அலுவலகம் எங்க இருக்குது, அதை பத்தி நேயர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. நம்மளோட அலுவலகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தென்னம்பாளையத்தில் இருக்குங்க. தென்னம்பாளையத்தில் ஹோண்டா ஷோரூம் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ நம்மளை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு மட்டும் ஒரு 10 பேர் இருக்காங்க, மார்க்கெட்டிங் கிட்ட 5 பேர் இருக்காங்க, இது இல்லாமல் ஒரு கமர்ஷியல் அசிஸ்டன்ட் அந்த தனி டீம் இருக்குங்க. இது நாங்களாம் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதாக இருக்காங்க நம்மோட. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருக்க முடியுதுங்க. இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறைக்கு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப தகவல்கள் என்ன? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஐ சாஃப்ட்வேர் லான்ச் இவெண்ட் வந்து சைனாவில் பண்ண பிறகு, சைனாவுக்கு அடுத்தது இந்தியாவில் வந்து தான் பண்ணணும் முடிவு பண்ணாங்க அவங்க. ஏன்னா மற்ற நாடுகளோட இந்தியாவில் பண்ணோம். இந்தியாவில் அதுவும் திருப்பூரில் தான் பண்ணணும். ஏன்னா திருப்பூரில் தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து வரவேற்கக்கூடிய வாடிக்கையாளர் இருக்காங்கன்னு சொல்லிட்டுங்க இந்தியாவில் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா மற்ற ஊரில் நடந்த ஈவெண்ட்டை விட இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கஸ்டமர் வந்தோன்னா அவங்களே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஏன்னா புதுமையை விரும்புகிற நான் ஊர் திருப்பூருங்க. இப்போ அடுத்தடுத்த டெக்னாலஜி விரும்புகிற திருப்பூருக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை விரும்பினாங்க. இந்த வருஷமும் அங்கே ஏஎம்எஸ் லான்ச் ஈவெண்ட் அங்கே பண்ண உடனே திருப்பூரில் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி லாஸ்ட் 2 months வெயிட் பண்ணி, ஏன்னா நிட்ஸோலாம் வந்தங்காட்டி லாஸ்ட் 2 months வெயிட் பண்ணி இங்கே பண்ண பிறகுதான் பண்ணணும். என்ன காரணம், இங்க இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதிகம் விரும்புறவங்க. ஆமா, நவீன தொழில்நுட்பத்தை என்னைக்குமே வந்து திருப்பூர் தொழில்துறையினர் விரும்புவாங்க. தைரியமா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிருவாங்க. அந்த மாதிரியான தொழில் முனைவர்கள் திருப்பூர்ல தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பண்ண போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மிஷின் மேல நாங்க சேல் பண்ணோங்க. இது வரைக்கும் ஒரே ஆண்டுல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க 5000 மிஷின் தான் அது இலக்கு வச்சிருக்கோம். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்பார்க்கிறோம் ஒரு 1000 கஸ்டமர்ஸ்ட வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம இன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு அந்த ஈவெண்ட் அன்னைக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஏஎம்எஸ்2 அந்த ஈவெண்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் வாங்குற ஒவ்வொரு மிஷினுக்கும் 20% டிஸ்கவுண்ட் தராங்க. ரெண்டாவதுங்க, வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு மிஷினுக்கும் 30 USD ஒர்த்துள்ள கிஃப்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாம 15 மிஷினுக்கு ஒரு கூப்பன் கொடுக்குறோம். அந்த கூப்பனுக்கு வின் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐபோன் 16 Pro 256 GB ரேமோட சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கொடுக்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அன்னைக்கு கொடுக்குறோங்க. கண்டிப்பாக வந்து திருப்பூர்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கஸ்டமருக்கு மேலே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருவாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இதை நம்புறோம். இந்த ஃபேட்லாக்ல வந்து இருக்கிற பிரச்சனையை வந்துங்க ரொம்ப பிரச்சனையும் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஐ சாஃப்ட்வேரோட கேட்டிருக்காங்க. அந்த மிஷன் இந்த லான்ச் ஈவெண்ட்ல பண்ணுறோம். அதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்க அனைத்து தொழில்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக எங்களோட இந்த நடக்கும் ஈவெண்ட்ல வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சிகள் ஒரு அதிநவீன தொழில்நுட்ப எந்திரத்தை அறிமுகம் செய்து தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். நேயர்களே, சார் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் நீங்க வந்து பார்த்திருக்கிறீங்க. அவருடைய அந்த ஆகஸ்ட் 29 நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நீங்களும் வந்திருந்து கலந்து கொண்டு தொழில்நுட்ப எந்திரங்களுடைய பயனை நீங்களும் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நன்றி. 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 நன்றி நேயர்களே. நன்றி.